ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் கேஷ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரனுக்கு அப்புறம் ரயான் எடுத்திருக்கான். ரயானுக்கு அப்புறம் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இருக்குது. ஆனால் ரயான் 2 lakhs வரைக்கும் வந்து கன்ஃபார்ம்டாக நமக்கு வந்து நியூஸ் வந்துருச்சு. ஜாக்லினுக்கு என்ன ஆச்சு? ஸோ ஜாக்லினுக்கு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது. நம்ம வந்து மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லைவில் கூட அவங்க சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அடுத்து முத்துக்குமரனுக்காக பேசினா சௌந்தர்யாவுக்காக எதுக்குடா முத்துக்குமரன் பேசணும்? ஏன்னா புது உருட்டாக இருக்குது இந்த மிக்சர் சௌந்தர்யா ஃபேன்ஸு கூட அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் டாஸ்க்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேஷ் பாக்ஸ் கூட இந்த வட்டம் உங்களுக்கு சும்மா வச்சுட்டு நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது. வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் கேஷ் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பிக் பாஸ் வந்து அறிவிச்சிட்டார். சரி, அப்படி இருக்கும்போது யாரா எடுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும்போது முத்துக்குமரன் எடுத்துகிட்டு போயிட்டு 50,000 எடுத்துட்டான். அடுத்து ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 லட்சம் எடுத்துட்டான்ற அப்டேட் வந்துருச்சு நமக்கு, ஓகேவா? பட் இப்போ யார் அடுத்து எடுத்திருக்கா? ஜாக்லின் வந்து 6 லட்ச ரூபா எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. 4 லட்ச ரூபா அப்படின்ட்டு. சரி, அடுத்து அதை எடுக்காமல் விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் ஜாக்லின் ஃபேன்ஸுக்கு. நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, ஜாக்லின் வந்து வெளியேறலை இப்போதைக்கு. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டும் அதை பற்றி அஃபீஷியலாக சொல்கிறவங்க இன்னும் வரல. ஸோ ஓட்டு போடுறதை நிப்பாட்டாதீங்க. இது மேபி ஒரு ஹிடன் அஜெண்டாவாக இருக்கலாம், டு ரெடியூஸ் ஜாக்லினுடைய ஓட்ஸ் அப்படிங்கிறதுக்கு. இல்லாட்டி இன்னொரு கூட இருக்கலாம். ஜாக் வந்து வெளியே போகிறாளா, அப்போ வாடா நான் போடுறேன் ஓட்டை, எப்படி வெளியே போகிறான்னு பார்ப்போம், மக்கள் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவானுங்க. ஆனால் அது வந்து எவிக்டட் பை பீப்புள் ஓட்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இதில் வந்து ஹிடன் அஜெண்டா தெளிவாக தெரியுது. ஜாக்லினை சைட்லைன் பண்ணி சௌந்தர்யாவுக்கு வாக்குகளை வந்து செலுத்துவதற்கு இவனுங்க போடுற நாடகம் அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சு. ஸோ டோன்ட் ஃபால் ஃபார் தட் ட்ராப், ஓகேவா? அடுத்து அஃபிஷியல் ஓட்டிங் நான் அடுத்து 2 மணிக்கு மேலே வரும். எனக்கு வந்தோடனே நான் போடுறேன். மேபி அதே தான் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. நேற்று முத்துக்குமரன் பண்ண அந்த பெட்டி தூக்குற அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து இன்னும் வந்து க்ளோரிஃபை ஆகி அவனுக்கு ஓட்டு சும்மா கிருட்டு மேலே போயிருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஜாக்லினுடைய ஃபேன்ஸ் வந்து இப்போதைக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான், மனசை தளர விடாமல் ஓட்டை கேஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, அடுத்து இந்த சும்மா சௌந்தர்யா சொம்பு தூக்கிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து தெளிவாக புரிஞ்சிக்க மாட்றாங்க. அதாவது முத்துக்குமரனை அன்ஷிதா வந்து நேற்று சொல்லிட்டா ரவீந்தர் வந்து பிஆர் பண்ணுறாருன்ட்டு. உடனே முத்துக்குமரன் கோவம் வந்துருச்சு. இதே மாதிரி தானே சௌந்தர்யாவுக்கு வந்திருக்கு, அப்போ சௌந்தர்யாக்காக நீ என்னது கேட்டியா அப்படின்னா, டேய் சௌந்தர்யாக்காக இமேதுக்கடா கேட்கணும், முட்டா பயலுகளா. அதாவது சும்மா சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸு, இந்த சொம்பு தூக்கிங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு அப்படியே தூக்கிட்டு ஒரு விஷயம் பேசிக்கான ஒரு அனலைசர் வந்து இல்லை ஒரு ஆடியன்ஸே வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து இந்த கூமுட்டைங்களுக்கு புரியல அப்படின்னா அப்போ எந்த அளவு பிஆர் ஏஜென்சி செட் பண்ணி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? முத்துக்குமரன் பாதிச்சிருக்கான், முத்துக்குமரனுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறான், அப்படி சொல்லாதீங்க. பிஆருங்கிற அவங்க பிடிச்சது. எனக்கு வந்து நான் காசு கொடுத்துலாம் பண்ண வைக்கலன்ட்டு இதே அனுப்பிச்சா சொல்ல முடியுமா? சௌந்தர்யா காசு கொடுத்துலாம் பண்ண வைக்கல, அவங்களுக்கு மக்கள் அப்படியே சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னார்கானிக் தான், எல்லாம் பெய்ட் வேர்ட்ஸு. நீங்கள் ட்விட்டரில் போய் செலக்ட் பண்ணுற ஐடியெல்லாம் பாருங்களேன். ஒரு சில பேர் இந்த மெயினான இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. சில முரட்டு பாய்களையும், சரியா நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சில முரட்டு ரிவ்யூவர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா சொம்பு தூக்கிங்களையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க போடுறத மட்டும் வச்சு நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்ல முடியாது. நீங்கள் மிச்சாலெலாம் போடுறத பாருங்களேன். எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் நவம்பர் 2024, ஜாயிண்ட் டிசம்பர் 2024, இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு கூமுட்டை தற்கொலை கூட்டங்களுக்கு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து அவனுடைய நாலேஜும் தெரியாது, அவனுக்காக நிற்கிறவங்கிறதும் கூட தெரியாது. சௌந்தர்யாவை சொன்னான்னா சும்மா உட்காந்துக்கிட்டு ஊர் ஃபுல்லாக போய் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. நான் பேசுகிறேன், எனக்கு அப்படி கிடையாதுன்னு சொல்லி பேசுகிறதுக்கு தைரியம் இருக்கணும். ஏன்னா அது முடியாது. பிகாஸ் பிஆர் அவள் வச்சுருக்கா, அதனால் பேச முடியாது. அது தடுக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது. முத்துக்குமரனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா பிஆர் வைக்கல, அவன் தைரியமாக நின்று ஆடுறான்டா. அதை விட்டுட்டு சௌந்தர்யாக்காக இருக்கிற முத்துக்குமரன் முதல் பேசணும், கூமுட்டைங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.